ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஎன்எம்ல 8வது லெசன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் 7 லெசன் வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துட்டு இது கண்டினியூ பண்ணுங்கள். நீ ஐஎன்எம்ல 9வது லெசன் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு குரூப் 4க்கு வந்து இதை பார்த்தாவே போதுமானதான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் வந்து எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தாவே நீங்களும் ஒர்க் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் வந்து கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, பிக்சர் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க் தான் இருக்கும். உங்களுக்கு இது ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் வந்து ஒரு நம்பர் தரேன், இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்புறம் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ், கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. போகலாம். இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பிரதமர் அட்லி வந்து எப்போ வந்து இந்தியா சுதந்திரம் அளித்து விட்டு பிரிட்டிஷ் வந்து வெளியேறும் அப்படின்னு சொல்லி அறிவித்தார் அப்படின்னா 1948 ஜூன் 30. அதனால தான் 1947 மார்ச் 22 வேவல் பிரபுக்கு பதிலாக அரச பிரதிநிதியாக யார் வந்தா அப்படின்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி வந்து குரூப் 2ல் கேட்டிருக்காங்க, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து எந்த வருஷம் அப்படின்னா 1947 ஜூன் 3. ஓகேவா? வருஷத்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ஏதாச்சும் கோட்வேர்டு வச்சு பார்த்துக்கோங்க, அதனால மறக்காமல் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் வந்து ரெட் கிளிப் இந்தியா வந்தடைந்தது எப்போ, எந்த வருஷம் அப்படின்னா 1947 ஜூலை 8. ஓகேவா? அந்த இப்போ வந்து மாதத்தை வச்சு குரூப் 4ல் வந்து நிறையா கொஸ்டின் கேட்குறாங்க, அதனால ஜூனா ஜூலை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஞானேந்திர பாண்டே வந்து ஒரு கூற்று சொல்லியிருக்காரு, அந்த கூற்று என்னன்னு பார்த்துக்கோங்க. 1947-48 5 லட்சம் முஸ்லீம் அல்லாத அகதிகள் பஞ்சாப் மற்றும் டெல்லிக்கு இடம்பெயர்ந்தனர். அந்த கூற்று வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுக்கடுத்து கீழே இருக்கு பாருங்க, எல்லையை கடப்பதற்காக நின்ற அகதிகளின் நீண்ட வரிசை எதுன்னு கேட்பாங்க. கஃபீலா, அந்த வரிசையோட பேர் கஃபீலா, அந்த இதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து டெல்லி ஒப்பந்தம். டெல்லி ஒப்பந்தம் வந்து 1950 ஏப்ரல் 8. யார் யாருக்கு நடுவில் நடந்துச்சு அப்படின்னா நேருக்கும் லியாகத் அலிகானுக்கும் தான் டெல்லி ஒப்பந்தம் வந்து நடந்துச்சு. அடுத்து வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து கராச்சி மாநாட்டில் தான் அடிப்படை உரிமை வந்து நிறைவேற்றினாங்க. கராச்சி மாநாடு வந்து தலைமை வந்து வல்லபாய் பட்டேல். எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னா மார்ச் 1931. அந்த இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறதெல்லாம் நீங்களும் உங்கள் புக்கை எடுத்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, அதான் ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து அரசியல் நிர்ணய சபையோட ஃபர்ஸ்ட் கூட்டம் வந்து 1946 டிசம்பர் 9. யார் தலைவர் அப்படின்னா நம்ம ராஜேந்திர பிரசாத். அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம், அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்திய அரசாங்க சட்டம் 1935, அது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இதே காஷ்மீருக்குன்னு கேட்டால் உறுப்பு வந்து 370, ஆனால் இப்போ வந்து இதை வந்து நீக்கிட்டாங்க. ஓகேவா? அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஆந்திர பிரதேசம் எப்போ உருவாச்சுன்னா 1956, பஞ்சாப் வந்து 1966, ஆந்திர பிரதேசம் வந்து 56. ரெண்டையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அந்த பஞ்சாப்லேருந்து தான் பிரிக்கப்பட்டது தான் ஹரியானா, ஹிமாச்சல் 3ஆக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நேரு அறிக்கை எப்படின்னா 1928. இதுவுமே வந்து குரூப் 4ல் கேட்டிருக்காங்க, அதனால நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறது ஜேவிபி குழு வந்து யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், இருந்தால் நான் சொல்கிறேன். ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமன், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் ஜேவிபி குழுவை நியமிப்பாங்க. அது எந்த வருஷம் அப்படின்னா 1949 ஏப்ரல் 1. ஓகேவா? அந்த பாயிண்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஆந்திர மாநிலம் தனி மாநிலமாக பிரிக்கிறோம்னு சொல்லி பொட்டி ஸ்ரீராம் வந்து உண்ணாவிரதம் இருப்பார். அது வந்து எப்போ அவர் வந்து இறந்து போனார் அப்படின்னா
எப்போ ஸ்டார்டிங்லேருந்து அக்டோபர் 19 1952 52 டிசம்பர் 15 இறந்து போயிடுவார். அந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எத்தனை நாள் உயிரோடு இருந்தார், எத்தனை நாள் அந்த மாதிரி கேட்கலாம், அதனால சொல்கிறேன். அடுத்து வந்து 1960 மகாராஷ்டிராவிலேருந்து குஜராத் மாநிலம் பிரிக்கப்பட்டது. 66 முன்னாடியே பார்த்தோம், பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் 3 மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. அந்த ரிப்பீட்டட் தான் அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திய சீன போர். இந்திய சீன போர் எப்போ ஏற்பட்டதுன்னா 1962 தான் இந்திய சீன போர் வந்து ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து பாண்டுரங் மாநாடில் வந்து யார் யார் தலைமை ஏற்றினாங்க அப்படின்னா, வெளியுறவுத்துறை கொள்கையின் சிற்பியாக நம்ம நேரு இருந்திருக்காரு. எகிப்தில் அரசர் நாசர், யூகோஸ்லோவியாவில் டிட்டோ ஆகியோர் இணைந்து அணுசக்தி குறைப்பு மற்றும் சமாளத்துக்கான அழைப்பு விடுத்தாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1961. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 8வது லெசன் முடிஞ்சு. நான் சொன்ன பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்தாவே குரூப் 4க்கு தாராளமாக நல்ல மார்க் எடுக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஒன் வேர்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் என் வீடியோ பார்த்துட்டு புக்கில் குறிச்சிக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து 9வது லெசனில் பார்க்கலாம். ஓகே, பாய்.